ஆக்கிய அதாலத்ல பிஜேபி மீது உள்ள குற்றச்சாட்டு, பிஜேபியின் தலைவர்கள் ராணுவத்தை அவமதிச்சிருக்காங்க. சுதான்ஷு சார், பாரதிய ஜனதா பார்ட்டி மெம்பர், மத்திய பிரதேஷ் கேபினெட்ல மினிஸ்டரா இருக்காரு. திரு விஜய் ஷா அவர்கள், அவரு கர்னல் குரேஷிய பத்தி என்ன சொன்னாரோ அது நியாயமற்ற குற்றச்சாட்டு, வெக்கத்துக்குரிய விஷயம். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரு நம்ம பொண்ணுங்களோட குங்குமத்தை அழிச்சாங்களோ நாங்க அவங்க தங்கச்சிகளை அனுப்பியே அவங்கள ஒரு வழி பண்ணிட்டோம். இது கண்டனத்துக்கு உரிய அறிக்கை தான். அப்புறம் இதுக்காக அவரு மன்னிப்பும் கேட்டாரு, வருத்தப்பட்டாரு. இருந்தாலும் நீதிமன்றத்தோட நடவடிக்கை இருக்கு. என்ன நடக்குமோ அது சட்டப்படியான ரீதியா மட்டும்தான் நடக்கும். ஆனா இல்ல, உங்களுக்கு தோணலையா பிஜேபி அவரை கண்டிப்பா ஒதுக்கி வைக்கணுங்கிற? பாருங்க, ரொம்ப தெளிவான விஷயம். அவரு மன்னிப்பு கேட்டாரு, அது வருத்தத்தையும் தெரிவிச்சாரு. ஆனா கேள்வி கேட்கறது யாருன்னா, யாரு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ கொலை பண்ண யாசின் மலிக்க அழைச்சு பிரதமரோட ஆபீஸ்ல அவங்க அவனுக்கு சன்மானம் பண்ணாங்க. யாரு இந்திய தலைவரை ஸ்ட்ரீட் ரவுடின்னு சொன்னாங்களோ அவங்களோட தலைவர் சித்து போய் பிஜேபிய கட்டி அணைச்சிட்டு மன்னிப்பும் கேட்கல. அவரோட அறிக்கையை வித்ட்ராவும் பண்ணல. வித்ட்ரா பண்ணாரா? பண்ணல. யாரு ஹாஃபீஸ சாருன்னு சொன்னாங்களோ, யாரு ஒசாமாவை ஜீன்னு சொன்னாங்களோ, அது மட்டும் இல்ல, இந்தியா பார்லிமெண்ட் மீது நடந்த தாக்குதல்ல யாரு வீர மரணம் அடைஞ்சாங்களோ அவங்க குடும்பம் மெடலை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் அப்சல் குருவை தூக்குல ஏத்துல. அதனால அவங்க கண்ணுல கண்ணீர் வரல. ஆனா என்கவுண்டர் பண்ண குற்றவாளிகளுக்காக கண்ணீர் விட்டாங்க. ராணுவத்தோட வீரத்தை பத்தி, ராணுவத்தோட மரியாதைய பத்தி எந்த விதமான உறுதிமொழி பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அப்புறம் மோடிஜிக்கும் இருக்கோ எனக்கு தெரிஞ்சு இதுல கேள்வி எழுப்புறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா விஜய் ஷா விஷயத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 2 wrongs make a right. காங்கிரஸ் 1000 தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா பிஜேபி எப்படி பண்ண முடியும்? பாருங்க, இந்த கண்டன அறிக்கையின் மீது பார்ட்டி இத ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை மன்னிப்பு கேட்டாலும் நீதிமன்ற நடவடிக்கை இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். ஆனா கேள்வி கேட்கிறவங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன், ஏன் ஓப்பனா தீவிரவாதிய மகன்னு ஏன் சொன்னீங்க? இஸ்ரத் ஜஹாவை ஏன் ஓப்பனா மகள்னு சொன்னீங்க? அப்புறம் இது உங்க அரசாங்க நேரத்துல இதை விட பெரிய தமாஷ் வேற என்ன இருக்க முடியும்? காங்கிரஸ் அரசாங்க நேரத்துல ஐபி இஸ்ரத் ஜஹாவை பயங்கரவாதின்னு சொன்னாங்க, சிபிஐயும் பயங்கரவாதின்னு சொன்னாங்க. அப்புறம் சிபிஐ அவங்களோட ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ணாங்க, அப்புறம் ஐபி ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ணல. காங்கிரஸ் அரசாங்கத்தோட இன்டெலிஜென்ஸ் பீரோ என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரத் ஜஹா ஒரு தீவிரவாதி, இஸ்ரத் ஜஹா ஒரு மகளா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்கள் ஒரு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுக்கு வெக்கப்பட்டு தான் ஆகணும். ராணுவம், வீரர்கள், அப்புறம் கர்னல் குரேஷிய, அப்புறம் அவங்களோட மொத்த குடும்பத்தையும், பாரத ராணுவத்தோட பாரம்பரியத்தை, பாரதிய ஜனதா பார்ட்டி, அப்புறம் எல்லா இந்தியர்கள் மனப்பூர்வமா மதிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபி விஜய் ஷாவுக்கு எதிராக உடனே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். உங்களுக்கு கட்டாயம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இந்த விஷயத்துல எனக்கு உங்க கூட உடன்பாடு இல்ல. இல்ல, அது உங்களோட கருத்து. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்களும் 2 குற்றச்சாட்டை பத்தி பேசுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன். பாருங்க, இன்னொரு தலைவர் இருக்காரு, அவரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லிருக்கானா, ராணுவம் மோடி சாருக்கு தலை வணங்கணும்னு. இல்ல, அவங்க இப்படி சொல்லல. அப்புறம் இது என்னைக்குமே நடக்கவும் முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவரை பத்தி சொன்னார், நான் ராணுவத்தையும் தலைவணங்குறேன், அப்புறம் மோடிஜியும் தலைவணங்குறேன்னாரு. இதனால தான் இப்ப காங்கிரஸ் சொல்லுது, கொடி யாத்திரையை பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு. ராணுவ வீரர்களோட வெற்றி, அதாவது ராணுவம் பெற்ற கிரெடிட்டை இவங்க வாங்கறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அதே காங்கிரஸ். ஹமாஸுக்கு ஆதரவான ஊர்வலங்கள், கருத்து சுதந்திரம் அனுதாபத்தின் சின்னமா விவரிக்கப்பட்டிருக்கு. இஸ்புல்லாவுக்கு ஆதரவா ஸ்ரீநகர்ல இருந்து லக்னோ வழியா ஹைதராபாத் போறதுக்கு ஊர்வலத்தை என்ன சொன்னாங்கன்னா, இது உணர்ச்சியின் சின்னம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்திய ராணுவத்தோட எல்லையற்ற தைரியத்துக்கு அப்ப நடக்கிற ஊர்வலத்தை அரசியல் ஊர்வலம்னு சொல்றாங்க. நீங்களே கேளுங்க, காசாவை பத்தி அவங்க ட்வீட்டை பாருங்களேன், எந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு. அப்புறம் காசால கிரைம் எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, அப்புறம் பிளாஸ்டிங்கை பத்தி என்னென்னமோ எழுதியிருக்காங்க. அப்புறம் ராணுவத்தோட வீரத்தை பத்தி சொல்லணும்னா நான் இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன்னு இல்ல, நிறைய டிபேட்ஸ் இருக்கு, நீங்க இதை பத்தி கேட்டு பாருங்க. ராணுவத்தோட வீரத்தோட விஷயம்னு வந்தா நீங்க இதை பத்தி கேட்டு பாருங்களேன். 71 வார்ல இப்போ ஜட்ஜ் சார் இருக்காரு, அவரை விட எனக்கு நல்லா தெரியாது. பேராட்ரூப்பர்ஸை யார் லீட் பண்ணாங்க? டாக்கா. அது எவ்வளவு பெரிய ஆபரேஷன். டைரக்டா டாக்கால பேராட்ரூப்பர்ஸ் அனுப்புனாங்க. ஜெனரல் ஜாக்கப், யாரும் பேரே சொல்ல முடியல. ஈஸ்ட் ஆஃப் தி ஈஸ்டர்ன் நம்மளோட ஈஸ்ட் கமாண்டர் ஜெனரல் ஜெகதீஷ் சிங் அரோரா,
அவர் சைன் பண்ணாரு. அவருக்கு பெருமை இல்ல, ஜெனரல் ஜேக்கப்புக்கு பெருமை இல்ல, மணிக்ஷாக்கு பெருமை இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் ஞாபகத்துக்கு வரும், இந்திரா காந்தி. அதாவது அப்ப எல்லாமே இந்திரா காந்தி பண்ணாங்க. இப்ப ராணுவம். நாங்க எதுக்குமே பெருமை எடுத்துக்கவே இல்ல. 3 விஷயத்த பாருங்க. 2016ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் யார் கொடுத்தா? டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன். 2019ல யார் கொடுத்தாங்க? ஏர்ஃபோர்ஸ். 2025ல யார் கொடுத்தாங்க? ராணுவத்தோட 2 மகள்கள், 2 ஆபீசர்ஸ். சோ நாங்க அரசியல் பண்ணல, ராணுவம் செஞ்சது நாங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம். ராணுவம் சொன்னது நாங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம். அரசியல் பண்றது அவங்க தான். எப்பயுமே பெருமையை தாங்களே எடுத்துக்குவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு மோடி எல்லா பெருமையும் தனக்கே சேர்த்துக்க விரும்புறாரு. பாருங்க, மோடிஜியோட காலகட்டத்தில் ராணுவத்தோட மன உறுதியும் அதிகமாயிருக்கு, சுய வலிமையும் அதிகமாயிருக்கு, அப்புறம் ராணுவ பலம் அதுவும் அதிகமாயிருக்கு. நாங்க எதுக்காகவும் புகழ்ச்சியை சேர்க்க முயற்சிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, ராணுவ தரப்புல எந்த மாதிரி எங்க அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் அட்டல் அவர்களோட அரசாங்கத்தில் நடந்தது. 98ல 74லையும் நடந்தது. 74ல இந்தியா சொல்றதுக்கு முன்னாடி ரூஸ் அமெரிக்கா 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 98ல இந்தியா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு தெரியாது. 74ல இல்ல நாங்க பீஸ்க்காக தான் செஞ்சோன்னு சொன்னாங்க. 98ல என்ன சொன்னாங்கன்னா, பீஸ்க்காக இல்ல, வி ஆர் நியூக்ளியர் ஸ்டேட். நம்ம நியூக்ளியர் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணோம். ராணுவத்தோட மன உறுதியை அதிகரிச்சோம். மோடி வந்தாரு. நியூக்ளியர் சப்மரைன், நியூக்ளியர் மிசைல், அப்புறம் நீர், நிலம், ஆகாயம் 3த்தையும் ஒன்னா சேர்த்து நியூக்ளியரோட எம்பவர்ட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, ராணுவ கௌரவத்துக்கு ஒரே ஒரு விஷயம்தான். மறுபடியும் நான் சொல்றேன், அவங்க யாசின் மலிக்கை கூப்பிட்டு கவர்னர் ஆபீஸ்ல கௌரவம் செஞ்சாங்க. அவர் மீது ஏர்ஃபோர்ஸ் அதிகாரியை கொன்றதுக்கான குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா மோடிஜி யாரை கூப்பிட்டாரு? 2015ல வீர் அப்துல் ஹமீத் தியாகிகளின் 50ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்போ அவரோட மொத்த குடும்பத்தையும் அவரோட மனைவியை அனுப்பிச்சு பிரதமர் கௌரவம் செஞ்சாரு. ராணுவ கௌரவம்னா இதுதான். அது இல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க? ஜீரோ டாலரன்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ராணுவத்து மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க சொன்னது ஜீரோ டாலரன்ஸ் ஆன் டெரர். அவங்க பீரியட்ல தைரியம் இல்லாத அரசாங்கம், கைகளை கட்டி போட்ட ராணுவம் இருந்தது. இன்னைக்கு உயிருள்ள அரசாங்கம், கைகளை அவுத்து விட்ட ராணுவம் இருக்கு. இப்ப நீங்க யாராவது கேள்வி கேட்கலாம். பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் இதை ஜிஹாத்னு அழைக்கிறாங்க. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்களோட சீஃப் ஆர் முனீத் என்ன சொன்னார்னா, இது எல்லாமே அல்லாவோட அருளால அருளப்பட்ட வெற்றின்னு சொன்னாரு. இதுல இஸ்லாம் எங்க இருந்து வந்தது? இதுதான் தமாஷான விஷயம். பிரதர்வுட் பேர்ல உருவாச்சு. ஆனா 25 வருஷம் ஒன்னா இருக்க முடியல. பங்களாதேஷ்க்கு போய் அடிச்சது யாரு? அந்த நேரத்துல பாகிஸ்தான்ல ஜெனரல் டிக்கா இருந்தாரு. அவர் முஸ்லீம் இல்லையா? அண்ட் த சேம் இட் வாஸ் ஹூ வாஸ் நேம்ட் அஸ் உச்சர் ஆஃப் பங்களாதேஷ். 73ல அவர் பலுஜிஸ்தானுக்கு போய் இதை தான் பண்ணாரு. ஹி வாஸ் கால்ட் புஜர் ஆஃப் பலுஜிஸ்தான். இன்னைக்கு ஹேபர் பக்துன்வால தாலிபான் யாருக்கு எதிராக போராடுறாங்க? சரி விடுங்க, இது ஒருவேளை இஸ்லாம பத்தின விஷயம்னா, பெஷாவர் மஸ்ஜித்ல பாம்பிளாஸ் ஏன் நடந்தது? ராவல்பிண்டில பிளாஸ்ட் ஏன் நடந்தது? அங்க 100% முஸ்லீம்கள். அதனால இது ஒரு ரெக்கேர்டு. நம்ம இதை இஸ்லாம் பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது உடைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, இன்னைக்கு இதுதான் ஆதாரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவை ரொம்ப தீர்க்கமா தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் அவங்க மத ரீதியான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நீங்க நிறைய ஃபுட்டேஜஸ் கூட பார்த்திருப்பீங்க. சோ அவங்களோட பிரைம் மினிஸ்டர்ஸ் அல்லாவோட கருணையினால, அல்லாவோட கர்மானாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. எத்தனையோ தடவை அவங்க இன்ஷா அல்லா, ஹல்ல மக்துல் இல்லா எத்தனை முறை சொன்னாங்க. ஆனா இங்க யாருமே அப்படி சொல்லவே இல்லை. சோ இதனால டிஃபரன்ஸ் என்னன்னா, அதாவது சொல்ல போனா லைட்டட் நோட்ல சொல்லணும்னா, அவங்க அல்லாஹ் புண்ணியத்துல இதெல்லாம் நடக்கலன்னு தான் சொல்லணும். காங்கிரஸோட புண்ணியத்துல நடக்குது, அப்புறம் சைனாவோட புண்ணியத்துல நடக்குது. அப்புறம் நான் இதுல என்னோட ஒரு அனுபவத்தை சொல்றேன். அப்புறம் நான் இதுல சொல்லும்போது பாகிஸ்தான் மக்களை அட்ரஸ் பண்ணி சொல்றேன். வெளிநாட்டுல பாகிஸ்தானோட தலைவர் ஒருத்தரை சந்திச்சேன். அப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், சொல்லுங்க, சுதந்திரம் எத்தனை வருஷம் ஆகுது? பார்ட்டிஷனுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க இழந்தீங்களா இல்ல அடைஞ்சீங்களா? பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் என்ன நினைக்குது? அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் இன்னும் சுதந்திரம் அடையலன்னு சொன்னாங்க. சுதந்திரம் அடையலன்னா 47ல என்ன நடந்தது? அண்ட் நவ் மார்க் த வேர்ட். அவர் என்ன சொன்னார்னா, 47க்கு முன்னாடி நம்மளோட பவர் சென்டர் லண்டன், அப்புறம் வாஷிங்டன் ஆச்சு, இப்போ பீஜிங்.
அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்ல. வாசா ஆசிஃப்ல இருந்து இப்போ ஜெனரல் முஷரஃப் வரைக்கும் we were doing the dirty work on வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அதாவது இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எந்த நாடு பிச்சை எடுக்குதோ அவங்க கிட்ட ட்ரேடை பத்தி எதுக்கு பேசணும்? எல்லா கம்பெனிஸும் போய் அவங்கள்ட்ட இருக்கிற மிச்ச மீதி மினரல்ஸையும் வாங்கணும். சைனா சீ பேக்கை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பழமொழி இருக்கு, நீங்க ஒருத்தரை கௌரவிக்க விரும்பலன்னா அம்மனமா இருக்கிறவன் குளிச்சு எண்ணெய் கிழிக்கணும். ஆனா இங்க மிச்சம் இருக்கிறவர் ரத்தத்தை கூட பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை இப்படி ஆயிட்டு இருக்குன்னு. அப்புறம் இவர் சொன்னதுதான் இன்னைக்கு இங்க வரைக்கும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிக் பிரதர்ஹுட் பேர்ல உருவாச்சு. நான் என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தான் உருவானதுல இருந்து பாகிஸ்தான் முஸ்லிமுக்கு ஒரே நஷ்டம் மட்டும்தான்.